கல்வி. நல்ல சிந்தனையை தூண்டுவதும் கல்விதான். அத்தகைய நற்சிந்தனைகளும் நற்செயல்களும் ஒருங்கே பெற்று சின்னஞ்சிறு கதைகள் கூறி சிறுவர்கள் மனதில் குடியேறி சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் நமது கலைமனைகளின் அதிபர் தந்தை அவர்களை தலைமையுரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நூற்று 81 ஆண்டுகள் கல்வி பணி செய்யக்கூடிய தூய வளனார் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியினுடைய செயலர், தலைமை ஆசிரியர், ஆங்கில வழி கல்வி இயேசு சபை தலைவர் லியோ இன்றைய இந்த 181வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அன்பர், ஆசிரிய பணியிலிருந்து ஓய்வு பெற இருக்கக்கூடிய பெரிய நல்ல ஆசிரியர்கள், மாணவர்களுடைய பெற்றோர்கள், வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், ஏனைய விருந்தினர்கள், நம்முடைய முன்னாள் மாணவ மன்றத்தினுடைய தலைவர், இங்கிருக்கக்கூடிய ஆசிரியர் அலுவலர் பணியை சார்ந்த அவர்களுடைய பொறுப்பாளர்கள், எனது பாசத்திற்குரிய தம்பிகளே, உங்களுக்கு ஒரு சின்ன கதை, ஆனால் பரிசு உண்டு. ஆனால் நான் இப்போ அந்த கேட்ட கேள்வி நல்லா கவனிக்கணும். உலகிலேயே மிக மிக சிறந்த கால்ஃப் பிளேயர் யாருன்னு சொல்ல முடியுமா? சும்மா கையை உயர்த்தணும். கையை உயர்த்தின ஒருத்தன் வா, ஆனால் கரெக்டாக சொல்லணும். என்னப்பா? இல்லைப்பா, நன்றி. இல்லை, டைகர் ரூஸா? தப்பு. டைகர் இல்லை, தப்பு தப்பு. ஆனால் ரொம்ப நெருங்கி வந்தார், ஆனால் சரியாக சொல்லலையே. 2010களில் வந்துட்டு இன்னும் யாரோ ஒருத்தர் கையை உயர்த்துறாரு. சீக்கிரம் ஓடியா, டைம் ஆகுது. இல்லைப்பா, வாங்க, நீங்கள் போங்க. இல்லைப்பா, இல்லையே. ஓகே, எல்லாம் நல்லா கவனிக்கிறோம். 2010களில் இருந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு கால்ஃப் பிளேயர் அப்படின்னா அவர் வந்துட்டு டைகர் வுட்ஸ். சரிங்களா? ஆனால் சரித்திரத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னா அதை விட மேலானவர். அவர் பேர் வந்துட்டு அர்னால்டு பால்மர். இந்த அர்னால்ட் பால்மர் வந்துட்டு விளையாட போகிறாரு. நல்லா கவனிக்கணும். சவுதி அரேபிய நாட்டில் அந்த போட்டி நடக்குது. அவ்வாறு போட்டி நடக்கிறப்போ வந்துட்டு தொடக்கத்திலிருந்தே இந்த போட்டியில் மிக சிறப்பாக அர்னால்ட் பால்மர் விளையாடுறாரு. விளையாண்டு ஜெயிச்சிடுறாரு. ஜெயித்த உடனே சவுதி அரேபிய அரசரோடும் அவரது துணைவியார், இளவரசர்கள், இளவரசிகள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, மற்ற நாளிலிருந்து வந்த பெரியவங்க எல்லோரோடும் சேர்ந்து ஒரு சிறப்பு விருந்து நடக்குது. நல்லா கவனிக்கணும்.
இந்த மாதிரி சிறப்பு விருந்து நடக்கிற பொழுது திடீர்னு அரசர் எழுந்து அங்கே இருக்கக்கூடியவங்களாம் பார்த்து சொல்கிறாரு, அர்னால்ட் பால்மர் ரொம்ப சிறப்பாக விளையாண்டார், அதனால் அவருக்கு நான் ஏதோ ஒரு பரிசு ஒன்று கொடுக்கணும், நீங்கள் என்ன பரிசு விரும்புகிறீங்க அப்படின்னு பால்மரை பார்த்து அரசர் கேட்குறாரு. இதை பால்மர் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா சின்ன பரிசு கேட்க முடியாது, ரொம்ப பெருசாகவும் கேட்க முடியாது, என்னடா கேட்குறது என்று யோசித்து விட்டு பால்மர் கேட்பார், ப்ளீஸ் கிவ் மீ எ கால்ஃப், எனக்கு ஒரு கால்ஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பல நிகழ்வுகள் நடக்குது. கடைசி வரைக்கும் அரசர் ஒன்றுமே கொடுக்கல. விருந்து முடிஞ்சிருது. பால்மர் அவருடைய சொந்த நாடாகிய அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. நினச்சிக்கிட்டாரு அரசர் மறந்துட்டார் அப்படின்னு. நல்லா கவனிக்கணும்ப்பா, அரசர் மறந்துட்டார் அப்படின்னு. ஏறக்குறை 2 வாரங்களுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கவர் ஒன்று வருது. அந்த கவரை உடைத்து பார்த்தால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல 250 ஏக்கருக்கான ஒரு பெரிய கால்ஃப் கிரவுண்டு உனக்கு என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. பால்மர் கிவ் மீ எ கால்ஃப் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவர் எதிர்பார்த்தது ஒரு அருமையான கால்ஃப் விளையாடக்கூடிய அந்த பேட். அதைத்தான் அவர் எதிர்பார்த்தாரு. அது பால்மருடைய எண்ணம். ஆனால் அரசன் எப்பயுமே அரசன் சாதாரணமாக திங்க் பண்ண மாட்டான். அரசன் என்ன பண்ணுறான், அவருக்கு 250 ஏக்கருக்குரிய, அதுவும் சவுதி அரேபியாவில் பச்சை பசையல் என்று இருக்கக்கூடிய கால்ஃப் கிரவுண்டு. எனது பாசத்திற்குரிய தம்பிகளே, இந்த தூய வளனார் கல்லூரியினுடைய மேல்நிலை பள்ளியும் கூட அப்படித்தான். நீ கொஞ்சமாக கேட்டு வருவ, உனக்கு அளவுக்கு அதிகமாக உனக்கு தேவையான அறிவு, உனக்கு தேவையான ஞானம், உனக்கு தேவையான ஒழுக்கம், உனக்கு தேவையான ஆளுமை என்று அள்ளி அள்ளி தருவதற்கு தயாராக இருக்கிறது என்பதற்கு சாட்சியே நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். ஜோரா கைதட்டலாம் நம்முடைய சிறப்பு விருந்தினருக்காக. இன்றைய தினம் நமது சிறப்பு விருந்தினர் இங்கே அமர்ந்திருக்கிறார். நாளைய தினங்களில் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து அமரணும். இதை போன்றே என்னை போன்ற குருக்கள், அதிபர்கள் உங்களை புகழ்ந்து பேச வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே பெரிய சிந்தனை இருக்கட்டும். 181வது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆளுமையும் திறமைகளும் மேன்மேலும் வளர வேண்டும். நீங்களும் கூட நல்லவர்களாக சிறப்பானவர்களாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய சிறப்பான ஆசீரும் அருளும் கூட. May God bless you all. Bye.